மக்களின் தீர்ப்பை காலில் போட்டு மிதித்து தங்களின் சுயநலத்திற்காக கட்சி மாறிய அரசியல்வாதிகளின் செயல்பாட்டினால் தொகுதி மக்கள் ஒருபுறம் எரிமலையாக வெடித்துக் கொண்டிருக்க, மறுபுறம் அரசியல் விமர்சகர்கள் இவர்களின் இந்த அசிங்கமான அரசியல் பல்டியை மிக காரசாரமாக விமர்சித்து வருகின்றனர். நாங்கள் வாக்களித்தது இரட்டை இலை சின்னத்திற்கும் அதிமுக என்கின்ற இயக்கத்திற்கும் தானே தவிர இந்த சுயநலவாதிகளுக்கு அல்ல என மக்கள் ஆத்திரத்தின் உச்சியில் இருக்கிறார்கள். தேர்தல் முடிந்து ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் தங்களை வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி சொல்லக்கூட வராமல் பதவி நாற்காலிக்காக ஓடி ஒளிந்திருக்கும் இவர்களின் துரோகத்தை மக்களால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. பதவியேற்ற 2 வாரங்களில் மக்களின் நம்பிக்கையை நடுத்தெருவில் வீசிவிட்டு சொந்த குவாரி தொழிலை காக்கவும், அரசு ஒப்பந்தங்களை அள்ளவும் தாவேகாவுக்கு தாவிய இசக்கி சுப்பையாவின் அரசியல் பித்தலாட்டம் அம்பலமாகிவிட்டதாக அம்பாசமுத்திர மக்கள் கொந்தளிக்கின்றனர். அமைச்சர் பதவிக்கும் கைமாறிய பணப்பெட்டிகளுக்கும் ஆசைப்பட்டு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிய சத்யபாமாவும், தொகுதி மக்களின் கருத்தை கேட்காமல் துரோகம் செய்த ஜெயக்குமாரும் மீண்டும் தாவைக்கா வேட்பாளராக தாராபுரம் மற்றும் பெருந்துறைக்குள் வந்தால் மண்ணை கவ்வுவது நிச்சயம் என மக்கள் சாபமிடுகின்றனர். தொடர்ந்து 2வது முறையாக நம்பி வாக்களித்த மதுராந்தகம் தொகுதி மக்களுக்கு ஏமாற்றத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் மட்டுமே பரிசாக கொடுத்துவிட்டு ஓடிய மரகதம் குமரவேலின் செயலை கண்டு வாக்களித்த என் மக்கள் ஆவேசத்தில் கொதிக்கின்றனர். மக்களின் இந்த கொந்தளிப்பை தாண்டி தமிழக அரசியல் அரங்கை உற்று நோக்கும் நடுநிலையான அரசியல் விமர்சகர்கள் இந்த விவகாரத்தை மிக கடுமையான வார்த்தைகளால் சாடி வருகின்றனர். தேர்தல் முடிந்து 30 நாட்கள் கூட முடியாத ஒரு சூழலில் மக்கள் கொடுத்த தீர்ப்பை இவ்வளவு எளிதாக இந்த 4 கொச்சைப்படுத்தி இருப்பது மக்களாட்சி தத்துவத்திற்கே விழுந்த மரண அடி என்றும், வாக்களித்த மக்களை விட தங்களின் சுயநலமே முக்கியம் என நினைக்கும் இத்தகைய போக்கு தேர்தல் முறையின் மீதே மக்களுக்கு நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்கிவிடும் என்றும் எச்சரிக்கின்றனர். கொள்கையாவது சித்தாந்தமாவது தாவேகா ஆட்சியில் கிடைக்கப் போகும் அமைச்சர் பதவி, அதிகாரம் மற்றும் பின்னணியில் கைமாறியுள்ளதாக கூறப்படும் பெரும் பணப்பெட்டிகள் மட்டுமே இந்த தாவலின் பின்னணியில் உள்ள அப்பட்டமான உண்மை என விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர். மக்கள் நலனை முன்னிறுத்தி இந்த 4 பதவி விலகவில்லை. தங்களின் சொந்த தொழில்களையும் எதிர்கால பதவிகளையும் உத்தரவாதம் செய்து கொள்ளவே இந்த துரோக நாடகம் அரங்கேறி உள்ளது என்பது அவர்களின் சுளீர் விமர்சனமாக உள்ளது.